கையில நோட்டு பெண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எழுதணும், ஆனா என்ன எழுதுறதுன்னு தான் தெரியல. எழுதணும் தெரியல. ஏதோ கவிதை தலைப்பு மாதிரி இருக்கு. இல்ல லன்சி, நான் மனம் மாறணும், ஓகே, அது புரியுது. ஆனா எப்படி தொடங்குறது, எங்க தொடங்குறதுன்னு தான் தெரியல. சரி, பிஷப் தாத்தா கிட்டே கேட்போம். பிஷப் தாத்தா, லெவனுக்கு ஒரு டவுட். என்ன டவுட்டு? அவன் மனம் மாறணும்னு நினைக்கிறான், ஆனா எப்படி தொடங்குறது, எங்க தொடங்குறதுன்னே அவனுக்கு தெரியல. பாருங்க, கையில நோட்டையும் பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பி போய் நிக்கிறான். குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது தவக்காலம், நாம் மனம் மாற வேண்டிய காலம். ஆனால் அவனுடைய டவுட் என்னன்னா, எப்படி தொடங்குறது? இப்போது மனமாற்றத்துக்கு முதல் கண்டிஷன் என்னன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த உணர்வு வேணும். அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கு. சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அதுதான் உன்னுடைய. அதுக்கு பதில் என்ன வருதுன்னா, திரும்ப அந்த ஊதாரி மகன் கதைக்கு போவோம். அந்த ஊதாரி மகன் பசியோடு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு என்ன சொல்கிறான், அவனுடைய அப்பா ஞாபகம் வருது. அப்போ உடனே எழுந்து நான் தந்தையிடம் செல்வேன், இனிமேயும் நான் இந்த சாக்கடையில் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறான். எழுந்து தந்தை, ஐயோ தந்தை வீட்டில் போனால் ஏற்றுக்குவாங்களா, அங்கே வீட்டில் வேணான்னு சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த யோசனையே அவனுக்கு இல்லை. எழுந்து தந்தையிடம் செல்வேன் அப்படின்ற ஒரு முடிவு. அப்பயே போல தான் மனமாற்றம். இது வரைக்கும் நான் சோம்பேறித்தனமாக இருந்தேனா, இது வரைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருந்தேனா, இது வரைக்கும் நான் ஹோம் ஒர்க் செய்யாமல் இருந்தேனா, இப்போ மாற்று. நான் இதை செய்வேன், அதிகம் ஜெபம் செய்வேன், நான் எல்லாரோடத்தையும் நல்லா பழகுவேன், யார்கிட்டையும் சண்டை போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். மனமாற்றம் என்பது முடிவெடுத்தல். என்ன முடிவெடுத்தல்? கடவுளை நோக்கி போகின்ற முடிவு. அதுதான் முதல்ல செய்ய வேண்டிய ஆரம்பம். இப்போ நீ என்ன பண்ணணும், உன்னையே நீ நினச்சி பார்த்து எதிலிருந்து எதுக்கு மாறுறதுக்கு முடிவு எடுக்கணும் அப்படின்றது நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்காக தான் இந்த தவக்காலத்தில் ஜெபம், தியானம், சிலுவை பாதை, இது எல்லாம் நம்மளே நாம் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி மாறணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான காலம். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும், மன உறுதி வேணும். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you.